வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பேங்க் ஆர்டி பயன்படுத்தி நான் வாங்கின கோல்டில் எனக்கு எவ்வளோ நஷ்டம் ஆச்சு அப்படின்றதையும், கோல்டு சிட் ஸ்கீம் யூஸ் பண்ணி நான் வாங்கின கோல்டில் எவ்வளோ லாபம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெண்டுமே என்னுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டுத்துலேயுமே நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்மளோட சேனலை ரெகுலராக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நியூ இயருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண கோல்டு வீடியோவுக்கு கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் நிறைய விஷஸ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் நானும் விஷ் பண்ணுறேன். இந்த 2026 ரொம்ப சிறப்பாக நல்ல ஆரோக்கியத்தோடையும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் வாங்கிறதுக்கான ஒரு சக்தியோடையும் அமையணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜான்வரி 2024 நான் ஆர்டி ஆரம்பித்தேன். டிசம்பர் 2024 வரைக்கும் நான் பே பண்ணியிருக்கேன். மந்த்லி 10,000 பே பண்ணோம். எனக்கு மொத்தமாக இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து ஆர்டி அமௌண்ட் இதுதான் எனக்கு வந்திருந்தது. 1,24,321 ரூபா எனக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆணுச்சு என்னுடைய ஆர்டி 12 மந்த்ஸ் முடிஞ்ச பிறகு. ஸோ இதுதான் நான் ஆர்டி போடாமல் இன்கேஸ் நான் அப்போவே கோல்ட் சிட்டில் போட்டிருந்தேன் அப்படின்னா எல்லா மாதமும் எனக்கு எவ்வளோ கிராம்ஸாக அக்குமுலேட் ஆகியிருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கேல்குலேஷன் தான் இது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரைஸ் அந்த மந்தில் எப்போ இருந்ததோ அந்த அமௌண்ட்டு தான் நான் இதில் கோல்டு ரேட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு கோல்டு ரேட்டையும் மந்த்லி 10,000 ருபீஸ் நான் ஆர்டி போட்டுருந்தேன் இல்லையா, அந்த 10,000 நான் கோல்ட் சீட் போட்டிருந்தா எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் சேர்ந்துருக்கும் அப்படின்றது தான் இது. ஓகேங்களா? ஸோ 10,000 5,875 டிவைட் பண்ணால் உங்களுக்கு 1.7 வரும். ஸோ 1.7 கிராம்ஸ் எனக்கு அந்த மந்தில் சேர்ந்துருக்கு. இதுதான் இதோடைய கால்குலேஷன். ஸோ எவ்ரி மந்த் என்ன கோல்டு ரேட்டோ அதில் நான் 10,000லேருந்து அதை டிவைட் பண்ணி நான் இந்த கிராம் சேர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக அப்படி நான் கால்குலேஷன் போட்டதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு 17.778 கிராம்ஸ் சேர்ந்துருக்கும். ஆக்சுவலாக நான் பை பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இந்த பில் தான். நான் ஒரு டைமண்ட் நோஸ் பின்னும் ஒரு ஷார்ட் நெக்லஸ், இந்த நெக்லஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் நான் ஆக்சுவலாக வாங்கியிருந்தது. அந்த டைமண்டுடைய ப்ரைஸ் 14,856 ருபீஸு. 0.270 அதோடைய வெயிட்டு. ஷார்ட் நெக்லஸோடைய வெயிட் 10.399 கிராம்ஸு. இதுதான் அந்த நெக்லஸ்ஸு. ஸோ இதுக்கு 12% எனக்கு வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அதோடைய டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் 1,04,404 ரூபா. நான் எக்ஸ்ட்ராவாக 6 கிராம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அதுதான் நான் இந்த இதில் லாஸ் பண்ணது. ஓகே, வாங்க கோல்ட் சீட் யூஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ லாபம் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஜான்வரி 2025 இந்த ஆர்டி யூஸ் பண்ணி நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணப்பவே அன்றைக்கே கையோடு நான் கோல்ட் சீட் போட்டு வந்தேன். 11 மந்த்ஸ் ஸ்கீமு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நவம்பர் 2025 வரைக்கும் நாங்கள் பே பண்ணோம். மாதம் நாங்கள் கட்டின பணம் 25,000 ரூபாய். அந்த 25,000 ரூபாய்க்கு எங்களுக்கு 30.203 கிராம்ஸ் மொத்தமாக 11 மந்த்ஸ் கழித்து எங்களுக்கு சேர்ந்துருந்தது. நான் மொத்தமாக கட்டின காசு பார்த்திங்கன்னா 11 மாதத்துக்கு 2,75,000 ரூபாய். கோல்ட் சிட் முடிஞ்சு நான் போய் நவம்பரில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது கோல்டுடைய ப்ரைஸ் 11,185. ஒருவேளை நான் கோல்ட் சிட் போடாமல் அன்றைக்கி போய் நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த 30 கிராமை எனக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துடலாம். ஸோ 30.203 கிராம் நான் வாங்கினது. அன்றைக்கி கோல்டு ரேட்டு 11,185 ரூபா. ஸோ அதோடைய மொத்தம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3,37,820 ரூபா. இதில் வேஸ்டேஜ் நான் 18% போட்டிருக்கேன். 18% போடும்போது 60,807 ரூபா. இப்போ ஜிஎஸ்டி நம்ம இன்க்ளூட் பண்ணுறோன்னா சிஜிஎஸ்டி 1.5%, எஸ்ஜிஎஸ்டி 1.5%. ஸோ 3%. 3%ன்றது 11,958 ரூபா. இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா
டோட்டலாக 4,10,585 ரூபா அன்றைக்கி நான் வந்து பே பண்ணியிருந்துருக்கணும் கோல்டு சீட் நான் போடலைன்னா. இப்போ பார்க்கலாம் நான் ஆக்சுவலாக வந்து எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்றத. மொத்தமாக நான் எவ்வளோ கட்டியிருக்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2,75,000 ரூபா நான் வந்து கட்டியிருக்கேன். ஓகேங்களா. எவ்ரி மந்த்து 25,000 11 மந்த்ஸ்க்கு 2,75,000 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டோன் ப்ரைஸு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணேன் அன்றைக்கி. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கோல்டு நான் வந்து 0.528 கிராம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோடைய ப்ரைஸு இன்க்ளூடிங் வேஸ்டேஜ் 6,823 ரூபா. 3% வந்து ஜிஎஸ்டி, அதை சேர்த்திங்கன்னா 8,478 ரூபா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 2,91,098 ரூபா ஆக்சுவலாக நான் பே பண்ணது. இதுதான் அந்த பில்லு. 2,91,000 ரூபா நான் வந்து கட்டியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து லாபம் வந்திருக்கு அப்படின்றத. 4,10,585 ரூபாயிலேருந்து நான் ஆக்சுவலாக கட்டின 2,91,098 ரூபாயை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,19,487 ரூபா. இதுதான் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு. இது வந்து நான் அந்த 4,10,000 ரூபா நான் வந்து 30 கிராமுக்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸ்ட்ராவாக நான் 1/2 கிராம் வாங்கியிருக்கேன். இந்த 6,000 நீங்கள் வந்து இதில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,4 லட்சம் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நான் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி ரியல் டைம் மணி ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் மணி சேவிங்ஸ் டிப்ஸு அண்ட் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் ஆன் மணி அண்ட் கோல்டு பர்ச்சேஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ்க்கெலாம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ் வேணும்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை, டேக் கேர்.